Hello friends, welcome to India Job Samil. Again, border security forceல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், தேர்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2021க்கான ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் 2022ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், யார் அப்ளை பண்ணலாம், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் அட்ரஸ் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் தான் இது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து BSF வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் அட்ரஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலை. இது எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண ஷார்ட் நோட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன், அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் SMT ஒர்க் ஷாப் இன் BSF 2021. இது யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கெஜெட்டட் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SMT ஒர்க் ஷாப் இன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். குரூப் பி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா SI வெஹிக்கல் மெக்கானிக், இதுக்கு 12 வேகன்சி. SI ஆட்டோ எலக்ட்ரிஷியன், இதுக்கு 4 வேகன்சி. ஸ்டோர் கீப்பருக்கு 6 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் 30க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 30 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே ஏஜ் பாரேட்டாக கூட ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சேலரி பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்டிங்க்கு 35,000 மந்த்லி சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் சேலரி 35 இருக்கும். 1 lakh வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஆஸ் பர் 7th CPCன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 year டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ குரூப் பி போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் சி போஸ்ட்டுக்கு 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கம்மி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். 10th ITI டிப்ளமா முடிச்சிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. குரூப் சி போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் OTRP மேல், அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்து கான்ஸ்டபிள் OTRP ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கான்ஸ்டபிள் SKT மேலுக்கு வந்து 6 வேகன்சி. ஸோ கான்ஸ்டபிள் ஃபிட்டர் மேலில் 6 வேகன்சி, ஃபிட்டர் ஃபீமேலில் 1 வேகன்சி, கார்பெண்டருக்கு 4 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு 9 வேகன்சி. ஸோ மெக்கானிக்கல் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி, வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. அதில் மேல் அண்ட் ஃபீமேல் ஒரு கேட்டகிரிக்கும் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பிரிச்சிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குரூப் சி போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 to 25க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ 25க்கு மேலே ஏஜ் பாராயிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ரிலாக்ஸேஷன் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 21,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 21ல் இருந்து சேம் இதுக்கும் 69,000 மந்த்லி சேலரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் 10th முடித்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் ITI கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10th முடித்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எய்தர் ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ITI முடிக்கல ப்ரோ, 10th முடிச்சுட்டு எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். மினிமம் 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம குரூப் பி போஸ்ட்டுக்கு 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் சி போஸ்ட்டுக்கு 100 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வேக்கன்சி பொறுத்தவரையில் டிக்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்சென்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து அது இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து 30 days சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் அதை நான் டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தெரியல. நான் ரீசெண்டாக அது டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா BSFோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா rect.bsf.government.in. ஸோ இதுக்கான எல்லா அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆக்டிவேட் பண்ணால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன். எங்கேயும் தேட வேணால் செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.